பாரத நாட்டு கலாச்சார கதைகள். எழுதியவர் சௌரி. அவர் எழுதிய நூலிலிருந்து சில பகுதிகள். யட்சன் தருமரை கேள்வி கேட்டான். பிராமணர்களை தேவநிலைக்கு உயர்த்துவது எது? மகா புருஷரின் தர்மம் எது? தருமர்: அந்தணரை உயர்த்துவது வேதம் ஓதுதல், சான்றோரின் அறம் தவம் புரிவது. பூமியை விடச் சிறந்தவர் யார்? வானத்திலும் உயர்ந்தவர் யார்? காற்றை விட விரைந்து செல்வது எது? தாய் பூமியை விடச் சிறந்தவள். வானத்திலும் உயர்ந்தவர் தந்தை. காற்றைக் காட்டிலும் விரைந்து செல்வது மனம். எல்லா பிராணிகளுக்கும் விருந்தாளியாக விளங்குபவர் யார்? அமிர்தம் எது? பரந்த உலகம் என்பது எது? தீ யாவர்க்கும் விருந்தாளி. பசும்பால் அமிர்தம். காற்றுதான் பரந்த உலகம். தர்மம், புகழ், சொர்க்கம் இவைகளுக்கெல்லாம் ஆதாரம் எது? தர்மத்திற்கு திறமை, புகழுக்கு கொடை, சொர்க்கத்திற்கு சத்தியம். இவையே ஆதாரங்களாகின்றன. செல்வங்களுள் சிறந்தது எது? லாபங்களுள் உயர்ந்தது எது? சிறந்த சுகம் என்பது எது? சிறந்த செல்வம் கல்வி அறிவு. உயர்ந்த லாபம் உடல் நலம். மகிழ்ச்சிதான் மிகச் சிறந்த சுகம். எதை துறந்தால் மனிதன் எல்லோராலும் நேசிக்கப்படுகிறான்? எதை ஒதுக்கினால் துயரம் விலகுகிறது? யாருடைய உறவு நிலைத்திருக்கும்? செருக்கை துறந்தால் மனிதன் எல்லோருக்கும் நல்லவனாகி விடுகின்றான். சினத்தை ஒடுக்கினால் துயரம் எழாது. நல்லோர் உறவு என்றும் நிலைத்திருப்பது. சிறந்த பொறை எது? வெட்கம் எதில் ஏற்பட வேண்டும்? தவத்திற்கு இலக்கணம் யாது? அடக்கத்துள் சிறந்தது எது? பாவ புண்ணியங்களுக்கும் நன்மை தீமைகளுக்கும் பரஸ்பரம் எழும் போராட்டத்தை அடக்கிக் கொள்வதுதான் சிறந்த பொறுமை. செய்யத்தகாத செயலை செய்யாதிருப்பதுதான் வெட்கத்திற்கு அடையாளம். தன் அறநெறி முறையில் நிலையாக நிற்பதுதான் சிறந்த தவம். மனத்தை அடக்குவதே உயரிய அடக்கம். தருமரே, அறிவு, அமைதி, இரக்கம், அடக்கம் இவற்றுக்கு இலக்கணம் கூறுங்கள். உள்ளதை உள்ளபடி உணர்வதே அறிவு. உள்ளத்து அமைதிதான் அமைதி. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்புவதே இரக்கம். நடுநிலை பிறழாது திட சித்தத்துடன் வாழ்வதே அடக்கம். மனிதனுக்கு அடக்க முடியாத பகை எது? முடிவில்லாத நோய் எது? சான்றோர் யார்? தீயவர் எவர்? சினம்தான் மனிதனுக்கு தீராத பகை. பேராசை முடிவில்லாத வியாதி. உயிரினத்திற்கு அன்புடன் உதவி புரிபவரே சான்றோர். இரக்கமற்றவரே தீயவர்.